Good morning students. நம்ம இன்னைக்கு 7th மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 4th சாப்டர் பார்க்க போகிறோம், ஜாமெண்ட்ரி. சரியா? ஜாமெண்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம 6th படித்ததை தான் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க. லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரினால் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஃபிகர் வந்து என்ன ஆகும், ஒரு லைனை பொறுத்து சிமெட்ரி ஆகும். சில லைன்ஸ் வந்து 1 லைனுக்கு சிமெட்ரி ஆகும், இல்லை 2 லைன்ஸ்க்கு சிமெட்ரி ஆகும், சில இது 3 லைன்ஸ்க்கு சிமெட்ரி ஆகும், சில இது மோர் தென் 3 லைன்ஸ்க்கு என்ன ஆகும், சிமெட்ரி ஆகும். சரியா? இப்போ ரெக்டாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனாகவும் சிமெட்ரி ஆகுது, ஹரிசாண்டல் லைனாகவும் சிமெட்ரி ஆகுது. சரியா? இப்போ இது எடுத்தோம் அப்படின்னா 1 லைன் தான் என்னது, சிமெட்ரி ஆகும். இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரியா? இது வந்து 1 லைனில் தான் என்ன ஆகும், சிமெட்ரி ஆகும். இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் மோர் தென் 3 லைன்ஸ் அப்படி தானே, இது 3 லைன்ஸு, இதெல்லாம் மோர் தென் 3 லைன்ஸு என்ன ஆகுது, சிமெட்ரி ஆகுது. இதுதான் லைன் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி. ரெஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிரரில் கொண்டு போய் நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா சேமாக இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ when an object is seen in a mirror, the image obtained on the other side of the mirror is called its reflection. இப்போ ஸ்டார்லாம் நம்ம கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா உள்ளேயும் ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அல்பபெட்டா லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இங்கிலீஷில், இந்த லெட்டர்ஸ் நம்ம சில லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைன் சிமெட்ரி வரும், மிரர் சிமெட்ரியும் வரும். சரியா? அப்படியே தெரியும் நமக்கு வந்து. இப்போ இதுதான் மிரர் அப்படின்னு எடுத்தோம், இதான் மிரர் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ இந்த பி எப்படி தெரியும், எப்படி தெரியும், அப்படி தானே தெரியும், மிரர் சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஓ எப்படி தெரியும், அதே மாதிரி தான் தெரியும், மிரர் சிமெட்ரி. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷனல் சிமெட்ரி. இதெல்லாம் 6th ஆல்ரெடி நம்ம படித்தது. சரியா? ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது an object is said to have a rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு சென்டர் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, சேம் டிசைன்ஸ் தான் கிடைக்கும். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் என்ன செய்யும், இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஃபிகர் தான் கிடைக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. ட்ரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது an image has translational symmetry if it can be divided by straight lines into a sequence of identical figures. Translation symmetry result from moving a figure to a certain distance in a certain direction. certain distanceலையும் certain directionலையும் என்ன செய்யும், போயிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இது வந்து என்ன சிமெட்ரி, ட்ரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. இப்படியே என்ன ஆகும், போயிட்டே இருக்கும் அது வந்து. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம இந்த 4 சிமெட்ரியுமே நம்ம எங்கே படித்தது, 6th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். இப்போ நம்ம இங்கே படிக்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், ரெஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன். ஸோ இந்த சிமெட்ரியை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் என்ன செய்யும், வரும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், ரெஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லி இங்கே பார்ப்போம். இப்போ சிமெட்ரி த்ரூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன். சரியா? ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா a translation in a transformation that move all points of a figure in the same distance in the same direction. சேம் டிஸ்டன்ஸில் சேம் டைரக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அது என்னது, ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிகர் வந்து சேம் டைரக்ஷனில் என்ன செய்கிறோம், நம்ம சேம் டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். சரியா? இது வந்து இங்கே பார்த்து மூவ் பண்ணியிருக்காங்க, இது வந்து இங்கே பார்த்து மூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 2 டைரக்ஷனில் நம்ம என்ன செய்யலாம், 2 or 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹரிசாண்டலாக மூவ் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு மூவ்மெண்ட் இஸ் டினோட்டட் பை ஹரிசாண்டலானா இந்த மாதிரி,
லெஃப்ட் சைடு மூமெண்ட் இஸ் டினோட்டட் இந்த சைடு, லெஃப்ட் சைடு இந்த ஆரோ. சரி, இது வந்து ரைட் சைடு, இது வந்து என்னது லெஃப்ட் சைடு மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அப் மூமெண்ட், இது வந்து டவுன் மூமெண்ட். சரியா? சரி, நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் வெர்டிக்கல் த அப்சைட் மூமெண்ட் இஸ் டினோட்டட் இந்த ஆரோ அண்ட் த டவுன்வர்ட் மூமெண்ட் இஸ் டினோட்டட் இந்த ஆரோ. சரியா? ஸோ இப்போ ஆரோவே என்ன செஞ்சுருக்காங்க டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீ இமேஜ் மூவ் பண்ணி என்ன செய்கிறோம் நம்ம இமேஜுக்கு கொண்டு வரோம். சரியா? கரெக்டாக பாருங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். எத்தனை பாயிண்ட்டை மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 6 ரைட் அப்படி தானே, 6 ரைட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. எஸ். சரியா? இது பாருங்கள், கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க ரைட்டு மூவ் பண்ணி அப் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இங்கே இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இங்கே வரைக்கும் எங்கே மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இங்கே எங்கே மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ நான் இங்கே எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 அப் 1. சரியா? அப்சைட் மூவ்மெண்ட் வந்து 1. சரியா? ஸோ 5 ரைட்டு 1 அப். சரியா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ட்ரான்ஸ்லேஷன். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாயிண்ட்டை மூவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் ஃபிகர் மூவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. செகண்டு நான் வந்து ரெஃப்ளெக்ஷன் போயிடுறேன். ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எ ரெஃப்ளெக்ஷன் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஃப்ளிப்ஸ் ஆர் ரெஃப்ளெக்ட்ஸ் எ ஃபிகர் அபவுட் எ லைன். ஒரு லைனை பொறுத்து என்ன பண்ணுறாங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? இப்போ இது வந்து மிரர் ரெஃப்ளெக்ஷன். பாருங்கள், இந்த இது வந்து என்னது ஒரு லைன். இந்த லைனை பொறுத்து என்ன ஆகுது ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன் ஆன் கிளாசி சர்ஃபேஸ். பாருங்கள், கீழே அப்படியே என்னது ஃப்ளோர் எப்படி இருக்குது மிரர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி என்னது ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? சர்ஃபேஸ் கிளாசி சர்ஃபேஸில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் என்ன ஆகிருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படியே. சரியா? அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த above figures the figures are reflected by a line பொறுத்து. This line called a line of reflection. This line is called a line of reflection. இது பாருங்கள், ஹரிசாண்டல் லைனு வெர்டிக்கல் லைன் இருக்குது, ஹரிசாண்டல் லைன் இருக்குது, டயக்னல் லைன்ஸ் இருக்குது. சரியா? 3 லைன்ஸும் என்ன ஆகுது ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் என்னது ரெஃப்ளெக்ஷன். ரெஃப்ளெக்ஷன்லேயே நிறைய என்னது இருக்குது. லைன் ரெஃப்ளெக்ஷன் லைன்லேயே வந்து வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், டயக்னல் லைன் இருக்குது. அதே மாதிரி மிரர் ரெஃப்ளெக்ஷன் இன் மிரர் இருக்குது, ரெஃப்ளெக்ஷன் இன் கிளாசி சர்ஃபேஸ் இருக்குது, ரெஃப்ளெக்ஷன் இன் வாட்டர் இருக்குது. சரியா? ஸோ ரெஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட் நம்ம என்ன படித்தோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி அடுத்து என்னது ரெஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து என்னது என்ன பார்க்க போகிறோம் இந்த ரெஃப்ளெக்ஷனுக்கு என்னது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன். A rotation is a transformation that turns every point of the pre-image through a specified angle and a direction about a point. பாயிண்ட்டை பொறுத்து எப்படி டர்ன் ஆகுது அப்படிங்கிறத என்னது சொல்லியிருக்காங்க. சரியா? ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சரியா? எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஹவு டு ரொட்டேட் எ ஷேப் அபவுட் பாயிண்ட்டை பொறுத்து எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ரொட்டேஷன், ஏங்கிறது இமேஜ், ஏ டேஸுங்கிறது ப்ரீ இமேஜ். 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸுங்கும் போது என்னது இப்படி சுற்றி வருது. சரியா? 90 டிகிரிக்கு. இது 180 டிகிரிக்கு. இது வந்து என்ன செய்யுது 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி இங்கே வருது. இது 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி என்ன செய்யுது வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ரொட்டேட் த பிங்க் ஷேப். இது ஸோ ரொட்டேட் ஆகி 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி எங்கே வரும்
அப்படியே ஆப்போசிட் வந்துடும். சரியா? 90 டிகிரிக்கு ரொட்டேட்டாக எங்கே வரும் பார்க்கலாம். கவுண்டர் கிளாக் விஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த 4.7 பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். Describe the transformation involved in the following pair of figures. Right? Translation, reflection, rotation. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க, டெஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்லேஷனா, ரெஃப்ளெக்ஷனா, ரொட்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த லைனை பொறுத்து என்ன ஆகுது, அப்போ என்ன வந்துடும், ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? ரெஃப்ளெக்ஷன். இது பாருங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகி வரும். ஸோ ரொட்டேஷன். இது பாருங்கள் அப்படியே மூவ் பண்ணியிருக்கோம், இது அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம், அவ்வளோதான் ட்ரான்ஸ்லேஷன். அதனால் என்னது ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தது, இப்படி இறங்கி என்ன செஞ்சுருக்கோம், ஸோ ரொட்டேட். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், மூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இது வந்து இந்த லைனை பொறுத்து என்ன ஆகிருக்கு, லைனை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பின்னாடி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா? இதெல்லாம் இந்த லைனை பொறுத்து என்ன செய்யணும், அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணணும். சரியா? இது ரொட்டேட் பண்ணணும். இது வந்து பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து 4 ரைட்டு 3 அப். சரியா? ஸோ கவனமாக என்ன செய்யணும். இந்த நான் ஒன் வேர்ட் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். A dash is a tan about a point. A dash is a tan about a point. Tan about a point அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன வரும், tan about a point, ரொட்டேஷன். சரியா? சுற்றுதோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், a dash is a flip over a line. லைனை பொறுத்து என்னாகும், லைனை பொறுத்து ஃப்ளிப் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுது, அப்படி தானே? எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a dash is a slide move without turning or flipping the shape. மூவ் ஆகுது வித்தவுட் டேனும் ஆகலை, ஃப்ளிப்பும் ஆகலை. அப்போ அது என்ன செய்வோம், a dash is a slide. இப்போ என்னது, ரொட்டேட் ஆகலைன்னு சொல்லியாச்சு, ஃப்ளிப் ஆகலைன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன வந்துடும், ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? ட்ரான்ஸ்லேஷன். சரி, அடுத்து பாருங்கள். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்சர் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன இருக்குது, ரொட்டேட் ஆகிருக்கா? எஸ். இது அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரொட்டேஷன். 18.1 த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்டு இன் த பிக்சர் இஸ் இந்த பிக்சர் என்ன ஆயிருக்கு, அப்படியே மூவ் தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ ட்ரான்ஸ்லேஷன் தானே? எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ மஸ்ட் ரொட்டேட் த பஸ்ஸில் பீஸ் 270 degree clockwise about the point P to fit it into a puzzle. Which piece first in the puzzle as shown? இதை வந்து 270 டிகிரிக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 90ங்கும் போது என்ன வந்துடும், இது வந்து என்ன வந்துடும், மேலே வரும். 180ங்கும் போது இது இந்த பக்கம் வந்துடும். 270ங்கும் போது இது எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன். சரியா? ஸோ ரொம்ப கவனமாக என்னது செய்யணும், ரொட்டேஷன் வந்து. ரெஃப்ளெக்ஷனும் ட்ரான்ஸ்லேஷனும் என்னது ஈஸியாக தான் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து சர்க்கிளை பற்றி நம்ம பேசிக் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணுறது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லித்தரேன். இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு சென்டர் இருக்கும், சென்டருக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். சரியா? சென்டரும் ரேடியஸும் இருந்தால் தான் நம்ம சர்க்கிள் என்ன செய்ய முடியும், ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சர்க்கிளில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு 2 பாயிண்ட்ஸை நம்ம வந்து
ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம், கார்டு அப்படின்னு சொல்லலாம். கார்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கும், சரியா. ஆனால் பிக்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆயிரும், டயமீட்டர் ஆயிரும், சரியா. பிக்கஸ்ட் கார்டுனா என்னது, டயமீட்டர். டயமீட்டருங்கும்போது பிக்கஸ்ட் கார்டுன்னு சொல்லும்போது, டயமீட்டர்னு சொல்லும்போது சென்டர் வழியாக என்ன ஆகும், போகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயமீட்டர்னு சொல்லுவோம், சரியா. டயமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 ரேடியஸ் கிடச்சிடும். இப்போ இது வந்து சென்டர், அப்படி தானே, இது வந்து சென்டர்லேருந்து அந்த சர்க்கிளோட மேலே இருக்கிற ஒரு புள்ளி வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து இங்கே வரும்போது என்ன ஆயிரும், ரேடியஸ்னு ஆயிரும். அப்போ டயமீட்டர்னு சொல்லும்போது என்ன வந்துடும், 2 ரேடியஸ். டயமீட்டருங்கும் போது 2 ரேடியஸ். அப்போ டயமீட்டர் கொடுத்து ஒரு சர்க்கிள் வரைய சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டயமீட்டர்லேருந்து எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரேடியஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சர்க்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சென்டர் தான், சேம் சென்டர் தான். அந்த சேம் சென்டரை யூஸ் பண்ணி நம்ம 2 சர்க்கிள் என்ன செய்வோம், மேக் பண்ணுவோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இப்போ வந்து 2 சர்க்கிள் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா 2 சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்குலர் ரிங் அப்படின்னு. சர்க்குலர் ரிங் வந்து இந்த டயக்ராமை வச்சே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லித்தரேன். இது சென்டர்னு எடுத்துக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம வரையக்கூடிய அந்த சர்க்கிளை வந்து R2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த R2லேருந்து R1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது, width of the circular ring. Width of the circular ring. ஓகேவா, R2 மைனஸ் R1 இதை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபார்முலா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் என்ன செஞ்சுருப்பாங்க, வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் என்ன செஞ்சுருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அந்த வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது நான் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், அந்த ப்ராக்டிக்கல் சம்ஸு பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.